பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்தேன், பாதி கட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கிராம்பு, சோம்பு, அனாச்சி பூ அப்படின்னு போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. அது நல்லா பொன்னிறமாக தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் அதையும் வதக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு மிளகா தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் கேரட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. லெமன் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிக்கிட்டு நல்லா வறுத்துருங்க. இப்படி வதக்கி விட்டுருங்க. ஆஃப் லெமன் தான் புளியணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு, வெறும் மிளகாத்தூள் தேவையான அளவு, கேசரி பவுட்ரு நீங்கள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்போ கலர் நல்லா. ½ பாக்கெட் தயிர் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவு, அதை நல்லா கலரிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா கலரிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. அரிசி போட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி அப்படி இல்லைன்னா நார்மல் அரிசி கூட உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு விசில் விட்டிங்கன்னா ஓவர் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க.